நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான விரக்தி, ஏண்டா நம்ம வாழ்கிறோம், நம்ம வாழ்கிறத விட சாகிறதே மேல், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிடலாம், தற்கொலை பண்ணி செத்துட்டா கூட நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பல பிரச்சனையினால நீங்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எது உங்களை விரக்திக்குள்ள கொண்டு போனச்சோ, எந்த காரியம் உங்களை வாழ தகுதி இல்லை என்று சொன்னச்சோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை வாழ வச்சு நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்கு, என் அன்பு சகோதரிக்கு, வாலிப தம்பிக்கு, வாலிப தங்கச்சிக்கு, தகப்பன்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய சமூகத்துல நாங்க ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம். அப்பா, எந்த காரியத்துல அவங்க பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, எது அவர்களை சோர்வுக்குள்ள கொண்டு போனதோ, அதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்காண்டவரே. நிம்மதி இல்லைன்னு சொல்லி கண்ணீரோட இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி கவலையோட இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஒரு விசையாய் நீங்க மனமிறங்கி அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களால மட்டும்தான் ஆண்டவரே சுகத்தை கொடுக்க முடியும். உங்களால மட்டும்தான் ஆண்டவரே விடுதலையை கொடுக்க முடியும். உங்களால மட்டும்தான் ஆண்டவரே நன்மையை செய்ய முடியும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க சரீரத்துல ஒரு விடுதலை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை, பிரிந்து போன குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமையை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்களோ, எந்த இடத்துல கண்ணீர் வடிச்சாங்களோ, அதே இடத்துல அவங்க தலைய கர்த்தர் நீங்க நிமிர பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, மனமிறங்கி அற்புதங்களை செய்யுங்க. பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக இணைங்க. குடும்பத்துல இருந்த விரக்திகளில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுங்க. மன சோர்வு மாறட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க பாதத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க தனிப்பட்ட ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். God bless you.